இவரை பாருங்கள், எல்லாருக்கிட்டையும் கொடி கொடுத்து இந்த கொடியோட ரேட்டு ரூ.100 சொல்கிறாரு. ஆனால் வந்து யாரும் வாங்க மாட்டேன்றாங்க. அவர் ஒரு டாஸ்க்காக தான் இதை செய்கிறாரு. யாருக்கு தேசப்பற்று அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக இந்த டாஸ்க்கை செய்கிறாரு. ஆனால் யாருக்கிட்ட கொடுத்தாலும் கொடியை வாங்குகிறாங்க. ஆனால் வந்து திருப்பி இந்த ஒரு கொடியோட விலை ரூ.100 சொன்னோன்னே திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சு எல்லாருக்கிட்டையும் எல்லாருமே இதே மாதிரி தான். இது எந்த ஊர் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும். இது கெலமங்கலம் பஸ் ஸ்டாண்டு. நல்லாவே நோட் பண்ணுறீங்க. இந்த லேடிஸ் கூட வாங்குகிறாங்க. இதெல்லாம் எங்கள் கடையிலே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் கடைசியாக ஒரு பஸ்ஸில் உட்காந்துக்கிற ஒரு பிரதர்கிட்ட எடுத்துகிட்டு போய் நீட்டுறாரு. அவரும் வாங்கிக்கிறாரு. வாங்கினதுக்கப்புறம் சொல்கிறாரு, இந்த கொடியோட விலை ரூ.100 சொல்கிறாரு. உடனே உங்கள்கிட்ட ஜிபே இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. மொபைலை காட்டினோடனே அவரும் ₹100 பண்ணிடுறாரு. பண்ணதுக்கப்புறம் இவர் உள்ளே போய் அவருக்கு கிஃப்டாக ₹1000 வழங்குறாருங்க. எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது.